ஹலோ கைஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சித்தரல் மலை கோயில் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குதுன்னா தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பழங்கால சமண குகை கோயில். இந்த கோயில் ஒரு வரலாற்று முக்கியம் வாய்ந்த ஒரு தொல்லியல் திருக்கோயிலாக விளங்குது. இதனோட பேர் பார்த்திங்கன்னா சிதறல் மலை கோயில். இந்த மலைக்கோயிலில் பார்த்திங்கன்னா இது மார்த்தாண்டத்திலேருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவிலும், நம்ம கன்னியாகுமரியிலேருந்து 55 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த இடம் உள்ளது. இது மேக்ஸிமம் ஸ்டெப்பு இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் அதாவது சிதறல் ஸ்டார்டிங்கிலேருந்து இந்த மலை கோயிலுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் படிகள் இருக்கும். அதுக்கு பிறகு ஸ்ட்ரைட்டாக கோயில் வந்துடும். சுற்றிலும் பார்த்திங்கன்னா வாலாங்குட்டை மரம் அகைன் கொல்லா மரம் இந்தமாரி தான் அதிகமாட்டு நிற்கிது. ரொம்ப நிழல் அதிகமாட்டு இருக்கும் இந்த இடங்களில். மேற்கு தொடர்ச்சி மலை சரௌண்டிங் பகுதியில் தான் இந்த இடம் இருக்குது. இந்த குகை கோயில் 6ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட ஒரு குகை கோயிலாக கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதற்கு வரலாற்று சான்று கூறுகிறது. இங்குள்ள நினைவு சின்னங்கள் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நினைவு சின்னங்கள். அதாவது இங்குள்ள சிற்பங்கள், அதனோட நினைவு சின்னங்கள் 9ஆம் நூற்றாண்டில் வடிவமைக்கப்பட்ட ஒரு அம்சமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மலை உச்சியில் உள்ள குகையில் உள்ளேயும் வெளியேயும் 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தீர்த்தங்கரங்கள், அதாவது மகாவீரர், பார்ஸ்வநாதர், அகைன் பத்மாவதி தேவி, பாறை கல்வெட்டு சிற்பங்கள் இந்த கோயிலோட அம்சமாட்டு கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லை, இதனோட மெயின் கோயில் பார்த்திங்கன்னா பகவதி அம்மன் கோயில் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டுள்ள ஒரு கோயிலாக கருதப்படுகிறது. இந்த கோயில் பார்த்திங்கன்னா டெய்லி நீங்கள் விசிட் பண்ணலாம். அதுவும் 8 to 4 இது டைம் போட்டிருக்காங்க. காலையில் 8 மணிலேருந்து மாலை 4 மணி வரை. அகைன் இது கோயில் நடை திறந்திருக்கக்கூடிய நேரம் சில நல்ல நாட்கள், அகைன் ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி உள்ள நாட்களில் அந்த கோயில்கள் திறந்திருக்கும். இது பார்த்திங்கன்னா சுற்றிலும் நீங்கள் இந்த மலைத்தொடர்களில் மேலே ஏறி நின்று பார்த்திங்கனாலே தெரியும். இது வேறு லெவலில் இருக்கும். பாறைகள், நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இடங்கள் அழகாக கட்டப்பட்டிருக்கு. அகைன் இங்கே ஏறலாமன்னா சுற்றுலா பயணிகள் பார்த்துட்டு போவாங்க. மேக்ஸிமம் கேரளாவிலேருந்து மக்கள், அகைன் எல்லா மாவட்டத்திலிருந்து இங்கே இந்த சமண சமய கோயிலை பார்த்துட்டு போவாங்க. வேறு லெவலில் இருக்கும். இந்த மலை கோயிலுங்கிறதுனால நீங்கள் மாமல்லபுரம் இந்த மாதிரி உள்ள குடைவரை கோயில் அங்கே தான் போய் பார்ப்பீங்க. ஆனால் இங்கே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே வேறு லெவலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாறைக்குள்ளால் மிகப்பெரிய பாறைக்குள்ளால் குடைஞ்சி அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி கோயில் குடைவரை கோயில்னு சொல்லப்படுகிறது. இது நினைவு சின்னம், மிகவும் பாதுகாப்பு தொழில் துறையிலேருந்து பாதுகாத்துட்ருக்காங்க. அகைன் நம்ம இந்த இடங்களுக்கு வரும்போது பிளாஸ்டிக் இந்த மாதிரி உள்ள ஜாமானங்கள் கொண்டு வரதை தவறுங்க. ஏன்னா ஆங்கங்கே குப்பைகள் கொட்டாதுங்க. இதில் கோயிலுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சிறிய தெப்ப குளமும் உண்டு. வாழ்க்கைக்கே வேறு லெவலில் இருக்கும். நீட்டாக கோயிலை சுற்றி நீட்டாக தான் இருக்கும். அது மலைக்கோயிலுங்கிறதுனால டெய்லி இங்கே பராமரித்துக்கிட்டு வராங்க. இதுதான் தெப்பக்குளம். இது கிபி 6ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்ட வரலாற்று சான்று கூறுகிறது. 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவை இந்த கோயில்.
போயிருக்க நேரம் இது வந்து பூட்டி கிடக்கிறதுனால உள்ளே போக முடியலை. அப்படி ஞாயிறு இந்த மாதிரி உள்ள கிழமைகளில் இந்த கோயிலோட நடை திறக்கப்படும்னு நினைக்கிறேன். பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி மலையில் வந்து கட்டியிருக்க கோயில் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதில் இந்த கல்வெட்டுக்கள் அதிகமாட்டு கல்வெட்டுக்கள் என்ன இருக்குது, இது பார்த்தா தெரியுமானே தெரியலை. அதுவும் மிகவும் ஏழையரம் நீங்கள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பனி மேகமூட்டத்தோடு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும். பனி அடர்ந்து இந்த கோயிலை சுற்றி பனி அடர்ந்து அந்த மேகங்கள் கீழே இறங்கி அந்த மாதிரி இருக்கும். நான் சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க பார்த்திங்களா, இது வந்து சமயர் காலத்தில் வந்து செதுக்கப்பட்ட ஒரு கோயில். இந்த மாதிரி இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் இன்ஃபார்ம் பண்ணலாம் இதை பற்றி. ஓகே நண்பர்களே, மற்றும் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தோன்னா. ஓகே நண்பர்களே, நன்றி.